மக்கள் எதுக்காக நாடாளுமன்றத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க? தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்த வேண்டியது நாடாளுமன்ற கடமை. அதை செய்ய தவறிட்டாங்களா? இதே காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த காலதாமதம் செஞ்சது மத்திய அரசாங்கம். உடனே அதிமுக அரசாங்கம் என்னாச்சு? எங்களுடைய நாடாளுமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த 37 நாடாளுமன்றங்கள் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். தொடர்ந்து 22 நாட்கள் அவையை ஒத்தி வச்சோம், கூட்டணி இருக்கும் போதே. மக்கள் பிரச்சனையை எடுத்து வைக்கின்ற இடம் நாடாளுமன்றம். ஏன்னா நாடாளுமன்றத்தில் சட்டம் கொண்டாடுறாங்க. அங்க சட்டத்தை நிறைவேற்றிட்டா அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் இப்போ அந்த ஏலத்தை நடத்தி இருக்கிறாங்க. அதான் நாங்க சொல்றோம், நீங்க அப்பொழுது இந்த கடமை செய்ய தவறிவிட்டீங்கன்னு சொன்னோம். ஏங்க இவ்வளவு பிரச்சனை? ஆரம்ப காலகட்டத்திலே தடுத்து நிறுத்தி இந்த பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. நான் அதான் சொல்றேன், ஒரு பிரச்சனை வரும்போது சரியான நேரத்தில் அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த பிரச்சனைக்கு இடம் இல்ல. இன்றைக்கு நான் திருப்பி சொல்லிட்டேன், மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் மதுரை மாவட்டம் மேலூர் நாக்கிரப்பட்டு பகுதியில் ஜங்ஷன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் பண்ணி கோருகின்ற பொழுதே உடனடியாக அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளவு பிரச்சனையே வந்திருக்காது. அதுதான மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் சொல்லுது. எக்ஸ் வலைதளத்தில் சொல்றாங்க, 10 மாத காலமாக எங்களுக்கு எந்த கோரிக்கை வைக்கல, நாங்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டாச்சு, இறுதி செய்யப்பட்டாச்சு, இப்போ நீங்க கேட்கறீங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருக்காங்கல்ல. இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது. அலட்சியமா நடந்த காரணத்தால இவ்வளவு பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம். தும்ப வச்சு வாழ பிடிக்கிறாங்க. அது நான் ஏற்கனவே சொல்லக்கூடாது, நான் ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் சொல்லிட்டேன். ஏன்னா இதில் இப்ப எடுக்கப்பட்ட நிறுவனத்திற்கு ஏதாவது ஏலத்தை அவருக்கு வழங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்காக காலம் செய்யணும் சந்தேகம் ஏற்படுது மக்களுக்கு. ஏன்னா 10 மாத காலம் ஒரு அரசாங்கம் கிடப்பில போட்டிருக்கு. அங்க மக்கள் போராடியது காரணமாகத்தான் அதை சமாதானப்படுத்துவதற்கு தான் இந்த அரசனுடைய தனி தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஐயப்பாடு எழுதுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஜங்ஷன் சுரங்கம் ஒப்பந்த புள்ளி கோருகின்ற பொழுதே இதை தடுத்து நிறுத்த. இது எல்லோருக்குமே தெரியும். அதான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. நீங்க பாத்தீங்களா தொலைக்காட்சியில் பாத்தீங்க. நானும் பலமுறை பேசிக்கிட்டேன். நாங்க தான் பேசவே விட மாட்டேங்கிறாங்களே. எந்திரிச்சு ஆட்ட போடுறாரு, அப்படியே டக்கு புக்குன்னு ஆடுறாரு நீர்வளத்துறை அமைச்சர். பாத்தீங்களா தொலைக்காட்சியில பாத்திருப்பீங்களா? அவர் பேசுறதெல்லாம் முழுசா காட்டலாங்க. நாங்க பேசுவது அப்பப்ப எடிட் பண்ணிருப்பாங்க. ஆக இதை அவர்கள் செய்த தவறை மறைப்பதற்கு பல்வேறு நாடகத்தை அரங்கேற்றாங்க. எங்க வருது? அப்பப்ப எடிட் பண்ணிடுறாங்களே. உண்மை செய்தி மக்களுக்கு போய் சேர்றதில்ல. இனிமேலாவது போய் உண்மை போய் இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்வது, அங்க மதுரை மாவட்டம் மேலூர் நாக்கிற்பட்டில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக இந்த ஊடகம் பத்திரிகையும் செயல்பட வேண்டும் என்று அன்போடு வேண்டுகோளா வைக்கிறோம். நான் தான் தெளிவா சொல்லியிருக்கேன். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், தமிழ்நாடு மக்கள் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய முதல் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம்.